அவளும் வாழத்தான் வேண்டும். அவள் வாசலில் நின்று கொண்டிருந்தாள். ஒரு காலத்தில் அவளுடன் வாழ்ந்தவன் இன்று அவளுடன் இல்லை. அவன் மரணமோ பிரிவோ எதுவாக இருந்தாலும் அவளது வாழ்க்கையில் மட்டும் ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகிவிட்டது. நேற்று வரை அவளை சுற்றி இருந்த உறவுகள் இன்று அவளது வாழ்க்கையை பற்றி பேசத் தொடங்கின. இனி அவள் இப்படித்தான் வாழ வேண்டும். அவள் தனியாகத்தான் இருக்க வேண்டும். அவளுக்கு இனி ஆசைகள் எதற்கு? ஒவ்வொரு வார்த்தையும் அவளது இதயத்தில் கல்லாக விழுந்தது. ஆனால் யாரும் அவளிடம் ஒரு கேள்வி கேட்கவில்லை. நீ எப்படி வாழ விரும்புகிறாய்? அவளும் ஒரு மனிதர்தான். அவளுக்கும் அன்பு தேவை. அவளுக்கும் துணை தேவை. அவளுக்கும் ஒரு தோள் தேவை. அவளுக்கும் கனவுகள் உண்டு. அவளுக்கும் இன்னும் வாழ வேண்டும் என்ற ஆசை உண்டு. கணவனை இழந்தது அவள் தவறா? அவன் அவளை விட்டு பிரிந்தது அவள் செய்த பாவமா? அது விதி என்றால் அந்த விதிக்காக அவள் ஏன் காலம் முழுவதும் தனிமையில் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? ஒரு நாள் அவள் மீண்டும் சிரிக்கத் தொடங்கினாள். அவளது கண்களில் மீண்டும் ஒரு சிறிய நம்பிக்கை தெரிந்தது. அப்போது சிலர் மீண்டும் பேசத் தொடங்கினர். ஆனால் இந்த முறை அவள் அமைதியாக இருந்தாள். ஏனென்றால் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவள் புரிந்து கொண்டிருந்தாள், தன் வாழ்க்கையை வாழ யாருடைய அனுமதியும் அவளுக்கு தேவையில்லை என்று. கணவனை இழந்த பெண்ணாக இருந்தாலும், கணவனை பிரிந்த பெண்ணாக இருந்தாலும் அவள் ஒரு பெண் மட்டுமல்ல. அவளும் உணர்வுகளும் கனவுகளும் கொண்ட ஒரு மனிதர். அவளது கடந்த காலத்தை வைத்து அவளது எதிர்காலத்தை தீர்மானிக்காதீர்கள். அவள் மீண்டும் வாழ விரும்பினால் அவளை குற்றவாளியாக்காதீர்கள். வாழ்க்கை ஒரு முறை மட்டுமே. அவளும் வாழத்தான் வேண்டும். இதே மாதிரி வாழ்க்கை உண்மைகள் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.